ஸ்ரீமத் ராதாரமண கோவிந்த. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெரியாழ்வார் திருமொழி என்னும் சொல்லும்படியான ஆசைவாய் சொல்லும்படியான 10 பாசுரம். 10 பாசுரத்தில் இன்று முதல் பாசுரத்தினுடைய பொருள் பார்ப்போம். ஆசைவாய் சென்ற சிந்தையராகி அன்னையத்தனில் புத்திரர் பூமி. ஆசைவாய் சென்ற சிந்தையராகி அன்னையத்தனில் புத்திரர் பூமி. வாசவர் குழலாளென்று மயங்கி மாலும் எல்லைக்கள் வாய்திரவாதே. வாசவர் குழலாளென்று மயங்கி மாலும் எல்லைக்கள் வாய்திரவாதே. கேசவா புருடோத்தமா என்றும் கேழலாகிய கேடிலி என்றும். கேசவா புருடோத்தமா என்றும் கேழலாகிய கேடிலி என்றும். பேசுவாரவர் எய்தும் பெருமை பேசுவான் போகில் நம்பரமன்றே. பேசுவாரவர் எய்தும் பெருமை பேசுவான் போகில் நம்பரமன்றே. ஆசைவாய் சென்ற சிந்தையராகி. பிறப்புன்னு இருந்தால் இறப்புன்னு ஒன்று உண்டு. இந்த இறப்பு காலத்தை தான் பெரியாழ்வார் 10 பாசுரங்கள் மூலமாக தெரிவிக்கிறார். வாழக்கூடிய நாள் இறப்பு, பிறப்புக்கு ஒரு எல்லை காலம் இருக்குது. 10 மாதம். இறப்புக்கு ஒரு காலம் இருக்குது 100 ஆண்டு. அந்த இறப்பு காலத்தை பற்றி தெரிவிக்கிறாரு வாழக்கூடிய நாளில். இதுக்கு நமக்கு ஆசைவாயின்னு சொல்லிக்கிற அந்த வாய் இருக்குத, இது ஆசைவாய். அசையும் பொருள் அசையாத பொருள் 2 இருக்குது. அந்த எந்த பொருளை பார்த்தாலும் வேணான்னு சொல்லக்கூடிய எண்ணமே வராது. மாட்டை பார்த்தாலும் ஆட்டை பார்த்தாலும் நிலத்தை பார்த்தாலும் மனைவியை பார்த்தாலும் ஆபரணங்களை பார்த்தாலும் பட்டு சேலைகளை ஆடை ஆபரணம் எந்த பொருளை பார்த்தாலும் ஆசைப்படக்கூடிய மனம் நமக்கு. அதனால் எல்லாத்து மேலேயும் பற்று இருக்கும். பார்க்குற பொருள் மேலெல்லாம் வாங்கணும்னு நினைக்கும், எடுத்துக்கணும்னு நினைக்கும், அனுபவிக்கணும்னு நினைக்கும். அப்படி அதனால் இந்த வாய்க்கு ஆசைவாயின்னு சொன்னார். ஆசைவாய் சென்ற சிந்தையராகி. இந்த பாசுரத்தில் 2 குடும்பத்தை சொல்கிறார். ஒரு குடும்பம் அப்பா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க, மகன் இருக்கிறான், மகனுக்கு திருமணம் ஆகிடுது, மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க, சொத்து இருக்குது ஒரு குடும்பம். அதே போல் இன்னொரு குடும்பம் அப்பா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க, மகன் இருக்கிறான், அந்த மகனுக்கு திருமணமாகி மனைவி இருக்கிறாங்க, அந்த மனைவிக்கு இருவருக்கும் குழந்தை பிறந்து 2 குழந்தை 3 குழந்தை இருக்குது. இது ஒரு குடும்பம். 2 குடும்பம் இருக்குது. இப்போ முதல் குடும்பத்தை பற்றியே ஆழ்வார் தெரிவிக்கிறாரு. அற்றது பத்தியலில் உற்றது வீடு உயிர்னு சொன்னார். ஒரு பற்றை விட்டாதான் ஒன்றத்தை அடைய முடியும், ஒன்றத்தை இழந்தாதான் ஒன்றத்தை அடைய முடியும். அப்போ இந்த உலகப்பற்றில் ஒரு பொருள் மேலே பற்று வச்சோம்னா அந்த எண்ணம் செயலாம் அந்த பொருள் மேலேயே ஈடுபாடு அதுக்கே போயிடும். மனம், வாக்கு, காயம் இந்த ஆசையினால் அது மேலே போயிட்டு தான் மற்றது மேலே சிந்தனை வராது. இதை தான் சொல்கிறார். ஆசைவாய் சென்ற சிந்தையராகி அன்னை அத்தனல் புத்திரர் பூமி. அன்னைனா அம்மா, அத்தன்னா தந்தை,
அன்னை அத்தனையும் புத்திரர்னா பிள்ளைகள், பூமினா நிலம். ஆசைவாய் சென்ற சிந்தையராகி அன்னை அத்தனையும் புத்திரர் பூமி வாசவார் குழலால் என்று மயங்கி. இந்த முதல் குடும்பத்தில் திருமணமாகி மனைவி குழந்தையோட இருக்கிறான். அப்பா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க. இந்த மகன் தந்தையை கவனிக்கணும், தாயை கவனிக்கணும். ஆசைவாய் சென்ற சிந்தையராகி அன்னை அத்தன் என் புத்திரர் பிள்ளைகளை கவனிக்கணும். புத்திரர் பூமி நிலத்து மேலே பற்று இருக்குது, அப்பா மேலே பற்று இருக்குது, அம்மா மேலே பற்று இருக்குது, மகன் மேலே பற்று இருக்குது, நிலத்து மேலே பற்று இருக்குது. வாசவார் குழலால் என்று. வாசவார் குழல்னா புல்லாங்குழல் ஒன்று, குழல்னா முடி. அந்த அழகான கூந்தலில் நறுமணம் மிக்க மலர்களை சூடி மகிழ்விக்கும்படியான மனைவி மேலேயும் ஆசை இருக்குது. வாசவார் குழலால் என்று மயங்கி மாலும் எல்லைக்கள். இறப்புக்கு ஒரு எல்லை காலம் இருக்குது, 100 ஆண்டு வேதத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் ஒரு குழந்தை பிறக்கணும்னா 300 நாள் 10 மாதம். பிறப்புக்கு ஒரு காலம், இறப்புக்கு ஒரு காலம். அப்போ அப்பா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க, மகன் இருக்கிறான், சொத்து நிலம் இருக்குது, நல்ல மனைவி இருக்கிறாங்க. இதெல்லாம் அந்த மகன் கவனிக்கணும். பற்று தாய் மேலே பற்று, தந்தை மேலே பற்று, மகன் மேலே பற்று, சொத்து மேலே பற்று, மனைவி மேலே பற்று வைத்திருக்கிறதுனால மற்றதை நினைக்க முடியல. இந்த மயக்கத்திலே, இந்த குடும்ப சூழல் மயக்கத்திலே வாழறான் அந்த குடும்பம். வாசவார் குழலால் என்று மயங்கி மாலும் எல்லைக்குள். மாலும் எல்லைக்குன்னா இறப்பு வரைய காலம் வரையிலும் வாய் தீரவாரே. கோயிலுக்கு போகிறதில்ல, இறைவன் நாமளை சொல்கிறதில்ல. இந்த பற்று குடும்ப பற்றிலே இவன் காலம் பூரா உழைக்கிறான். சாவரம் தனியும் இறப்பு காலம் வரும் தனியும் வாயை திறக்கத்தில்லை. மாலும் எல்லைக்கள் வாய் திறவாரே. இப்படி ஒரு குடும்பம் வாழுது. இதே மாதிரி இன்னொரு குடும்பம் இருக்குது. அடுத்த வரையில் சொல்கிறார். கேசவா புருடோத்தமா என்றும் கேழலாகிய கேடிலி என்றும். இறைவன் நாமங்கள் 12 நாமம் இருக்குது, 108 இருக்குது, 1008 இருக்குது. இதில் பெரியாழ்வார் திவ்ய பிரபந்தத்தில் 12 நாமங்களை 12 நாம பாட்டுன்னு தெரிவித்து வச்சிருக்கிறாரு. நம்மாழ்வார் திருவாய்மொழியில் 12 நாம பாட்டுன்னு பாடி வச்சிருக்கிறார். 12 நாமங்களை கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விட்டுவே மதுசூதனா திரிவிக்ரம பாமனா ஸ்ரீதரா இருடிகேசா பற்பனாபா தாமோதரா. இப்படி சொல்லி இறைவன் நாமங்களை சொல்லி இந்த குடும்ப சூழலில் அப்பா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க, மகன் இருக்கிறான், சொத்து இருக்குது, மனைவி இருக்குது. இந்த குடும்ப சூழல்லையும் இறைவன் நாமங்களை இந்த 2வது 3வது வரியில் சொல்லி வாழலாம். கேசவா புருடோத்தமா என்றும் கேழலாகிய கேடிலி என்றும் பேசுவார் அவர் எய்தும் பெருமை பேசுவான் புகில் நம்பரமன்றே. முதல் பாசனத்தில் குடும்பத்திலிருந்து குடும்பமே கதின்னு பற்று வச்சுக்கின்னு சாவர வரையிலும் இறப்பு காலம் வரையிலும் சொல்லாதே வாழறான் ஒரு குடும்பம். 2வது குடும்பத்தில் இதே குடும்பம் இருக்குது. அப்பா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க, நிலம் இருக்குது, மகன் இருக்கிறான், மனைவி இருக்கிறாங்க. இந்த குடும்ப சூழல்லையும் கேசவா புருளோத்தமா என்றும் கேழலாகிய கேடிலி என்றும் இப்படி இறைவன் நாமங்களை சொல்லி வாழலாம். அது மாதிரி சொல்லி வாழ்ந்தா பேசுவார் அவர். இந்த இறைவன் நாமங்களை பேசுவார் அவர் எய்தும் பெருமை. அவர் வாழற காலம் வாழ்ந்து இறந்து போகிற காலத்தில் பேசுவார் அவர் எய்தும் பெருமை பேசுவான் புகில்
வான்புகில்னா இவன் அந்த இரவநாமங்களை சொல்லி வாழ்ந்தவன் இறந்து போனால் வான் உலகத்தில் சூரிய மண்டலத்தில் அந்த மோட்ச வீடாகிய இடம் கிடைக்கும். இது உறுதின்னு தெரிவிக்கிறாரு பெரியாழ்வார். கேசவா புருளோத்தமா கேழலாகிய கேடிலி என்றும் பேசுவார் அவர் எய்தும் பெருமை. இந்த சொல்லி வாழ்ந்தனுடைய பெருமையை பேசுவார் அவர் எய்தும் பெருமை பேசுவான் புகில் நம்பரமன்றே. இந்த மாதிரி இரவநாமங்களை சொல்லி குடும்பத்தோட இளர வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டும் இந்த இரவநாம இடைப்பட்ட காலங்களில் இரவநாமங்களை சொல்லி அப்படி வாழ்ந்தவனா இருந்தால் உறுதியாக இந்த விண்ணுலகத்தில் எம்பெருமானுடைய திருவடிக்கு மோட்ச வீடு கிடைக்கும் உறுதி என்று தெரிவிக்கிறார் பெரியாழ்வார். பேசுவார் அவர் எய்தும் பெருமை பேசுவான் புகில் நம்பரம் அன்றே. நம்பரம்னா நம்பிக்கை, உறுதியாக நான் சொல்கிறேன் நம்பரம் அன்றே. பேசுவார் அந்த இறைவன் நாமங்களை பேசுவார் அவர் எய்தும் பெருமை பேசுவான் புகில். வான்னா பின்னுலகம் சூரிய மண்டலத்தோடு ஏற்றி வைத்து ஏணி வாங்கி ஆள் குடித்திட்டு அடியவரை ஆட்கொள்வான் அமரும் ஊர் அணியரங்குமே பெரியாழ்வார் மரவடியில் சொன்ன மாதிரி அந்த மோட்ச வீடு கிடைக்கிறது உறுதி. ஆகையினால நாம் எல்லாரும் இல்லற வாழ்க்கை இருந்தாலும் குடும்ப சூழல் இருந்தாலும் இடைப்பட்ட காலங்களில் இறைவன் நாமங்களை சொல்லி அந்த மோட்ச வீடு அடையுமாறு கேட்டுக்கொண்டு இன்றைய வீடியோவை முடிக்கிறேன். நாளைக்கு 2வது பாசத்தினுடைய பொருள் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.